எல்லோருக்கும் வணக்கம். அஷ்டவக்கிர கீதையிலிருந்து பாடல் ஒன்றை பார்க்கலாம். என்ன சொல்கிறது பாடல்? பை திஸ் லைட் அலோன் த பாடி அண்ட் த யூனிவர்ஸ் அப்பியர்ஸ். இந்த வெளிச்சத்தின் மூலமாக தான் இந்த உடலும் இந்த பிரபஞ்சமும் நமக்கு தெரிகிறது. ஐ ஆம் எவ்ரி திங் ஆர் நத்திங். இந்த வெளிச்சத்தின் மூலம் இந்த உடலும் இந்த பிரபஞ்சமும் தெரிகிறது. ஐ ஆம் எவ்ரி திங் ஆர் நத்திங், இதன் அர்த்தம் என்ன? ஐ ஆம் எவ்ரி திங் ஆர் நத்திங், இதன் அர்த்தம் என்ன? இரண்டும் ஒன்றா? எல்லாமும் நானே, நான் ஒன்றும் இல்லை. எல்லாமும் நானே, நான் எதுவும் இல்லை. இது உண்மையா? இவர் சாய்பாபாவின் வாழ்க்கையில் எடுத்துக்கொள்ளலாம். அவரிடம் எதுவுமே இருக்காது. ஒரு ரூபாய் கூட கையில் வச்சிருக்க மாட்டார். யாராவது ஒரு நண்பரோ ஒரு பக்தரோ அவருக்கு ₹1 கொடுத்தால் அந்த ₹1 எடுத்து அடுத்து வருபவர்களுக்கு யாருக்காக கொடுத்து விடுவார். தன் கையில் ₹1 கிடைத்தால் அந்த ₹1 எடுத்து அடுத்து வரும் தன்னை பார்க்க யாருக்காவது கொடுத்து விடுவார். கையில் படைப்பு வைத்திருக்க மாட்டார். அப்படி என்றால் அவரிடம் எதுவும் இல்லை. ஆனால் சாய்பாபாவுக்கு இல்லாதது என்று எதுவும் இல்லை. அவர் நினைத்தால் எதையும் அடைந்து கொள்ளலாம். அவருக்கு தேவையான எதையும் கிடைக்கும். யாரிடம் கேட்டாலும் கொண்டு கொடுத்து விடுவார்கள். அவரிடம் எதுவும் இல்லை, ஆனால் அவருக்கு எல்லாம் இருக்கிறது. எது தேவைப்பட்டாலும் அவரால் தன்னால் அடைய முடியும். இப்படி ஒரு எளிமையான அர்த்தம் கொடுக்கலாம். ஆனால் ஐ ஆம் நத்திங். நத்திங் என்றால் ஒன்றுமில்லாத வெட்ட வெளி, எண்ணங்கள் இல்லாத ஒன்று. எண்ணங்கள் இல்லாத ஒன்றில் எல்லாம் இருக்கும். எண்ணங்கள் இல்லாத உலகத்தில் எதுவும் இருக்காது. நீயும் இல்லை, நானும் இல்லை, இந்த உடலும் இல்லை, இந்த சட்டையும் இல்லை, இந்த கொட்டையும் இல்லை, இந்த பட்டையும் இல்லை. அப்படிப்பட்ட இடத்தில் நமக்கு தேவையான எல்லாம் இருக்கும். மாயை அழிந்துவிடும். அந்த இடத்தில் மாயை இருக்காது, நமது அறியாமை இருக்காது, நமது அறிவும் இருக்காது, நமது புத்திசாலித்தனமும் இருக்காது. அப்படி இல்லாத இடத்தில் ஏதுமற்ற நிலையில் நமக்கு எல்லாம் இருக்கும். ஏதுமற்ற நிலையில் நமக்கு எல்லாம் இருக்கும். இதைத்தான் அஷ்டவக்கிரருடைய பாடல் கூறுகிறது. ஐ ஆம் நத்திங் அண்ட் ஐ ஆம் எவ்ரி திங். எல்லாம் நானே, ஆனால் அதே நேரத்தில் எனக்கு எதுவும் இல்லை. எல்லாம் நானே, எனக்கு எதுவும் இல்லை. இது புரிந்து கொள்வதற்கு கடினமாக இருக்கலாம். ஆனால் நீங்கள் இதை புரிந்து கொள்ள முயற்சி செய்யுங்கள். ஏதுமற்ற நிலையில், நமக்கு எதுவும் இல்லாத நிலையில், இந்த உடல் கூட நமக்கு இல்லாத நிலையில் நமக்கு எல்லாம் இருக்கும். நமது மந்திரம் அன்பே சிவம், அன்புடன் வாழ்வோம், கடமையை செய்வோம், இந்த நொடியில் வாழ்வோம், எல்லோருக்கும் உதவி செய்வோம். எல்லாம் சிவமயம். நன்றி, வணக்கம்.